நாற்றம்பள்ளி அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லங்குப்பம் ஊராட்சியில் உள்ள புதிய காலனி பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அப்பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்க விடுவதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வட்டார வளர்ச்சி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என அனைவரிடமும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மட்டும் அமைத்து சாலை அமைக்காமல் விட்டுள்ளனர். அதே ஊராட்சியில் ஒரு வீட்டிற்கு செல்ல மட்டும் மாவட்ட ஊராட்சி நிதியில் ரூபாய் 1,99,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை போடப்பட்டுள்ளதை அறிந்த பொதுமக்கள் அப்பகுதியில் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் இங்கு சாலை அமைக்காமல் ஒரு வீட்டிற்கு மட்டும் செல்ல எப்படி சாலை அமைத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நாற்றம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை ஏற்று 2 வாரங்களில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன் பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வானாபுரம் அருகே கால்நடை வாரசந்தை நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து நடைபெறுவதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் ஊராட்சியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கால்நடை வாரசந்தை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வார சந்தைக்கு கடலூர், திருவண்ணாமலை, திருப்பாலப்பந்தல், சங்கராபுரம் என பல்வேறு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த சந்தையானது திருக்கோவிலூரில் இருந்து சங்கராபுரம், திருவண்ணாமலை செல்லும் சாலையை ஆக்கிரமித்து சாலையின் நடுவில் நடைபெற்று வருகிறது. இதனால் காலையில் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் அனைத்து பொதுமக்களும் பாதிப்படைந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வந்தனர். எனவே வாரச்சந்தை நடைபெறுவதற்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் கால்நடை சந்தையை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசியல் நிகழ்வுகளில் கூடும் கூட்டத்தை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் கைது செய்யப்பட்டனர். தென்காசி, குற்றாலம், பாவூர் சத்திரம், சுரண்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல நபர்களிடமிருந்து சுமார் 2 லட்சம் திருடியதாக வந்த தொடர் புகார்களின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதுகுறித்து சம்பவ இடத்தில் கிடைத்த வீடியோ காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளின் அடையாளம் கொண்டு விசாரணை தொடங்கிய காவல்துறையினர் விசாரணையில் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சோமசுந்தரம், திருச்சி முசிறியை சேர்ந்த அண்ணாதுரை, சிவகாசி பகுதியை சேர்ந்த ராமகிருஷ்ணன், பரமக்குடியை சேர்ந்த செல்வகுமார், பழனியை சேர்ந்த முனீஸ்வரன் உள்ளிட்ட கும்பல் என்பது தெரியவந்தது. இதில் கைதானவர்களிடம் இருந்து செல்போன் மற்றும் ரொக்க பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த கும்பல் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்களில் கூடும் கூட்டத்தை பயன்படுத்தி கும்பலாக பிக்பாக்கெட் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக மேலும் ஓரிரு குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறையினர் கைதானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். கும்பலாக பிக்பாக்கெட் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு காவல்துறையினர் கைது செய்தது பொதுமக்களிடையே பாராட்டுகளை பெற்றுள்ளது. கரூர் அருகே காவிரி ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞர் மாயமான நிலையில் 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் புலியூரை அடுத்துள்ள வீரராக்கியம் கிராமத்தை சேர்ந்தவர் ராகவன். இவர் தனது நண்பர்களுடன் காவிரி ஆறு மாயனூர் தடுப்பணை பகுதிக்கு குளிக்க சென்றுள்ளார். அப்போது குளித்துவிட்டு ராகவனை தவிர்த்த மற்ற இருவரும் கரையேறியுள்ளனர். தொடர்ந்து ராகவனை தேடியும் கிடைக்காததால் அருகில் உள்ள மாயனூர் காவல் நிலையத்திற்கு சென்று நண்பர்கள் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கரூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு துறை வீரர்கள் 10 பேரும், உள்ளூர் இளைஞர்கள், தண்ணீரில் மூழ்கி மீன்பிடிக்கும் மீனவர்கள் என 3 குழுக்களாக பிரிந்து மாயமான இளைஞரை தேடிய நிலையில் மாயனூர் தடுப்பணையில் இருந்து பிரிந்து செல்லும் பாசன வாய்க்காலில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அடித்து சென்று உடல் தேங்கி நின்றுள்ளது. பின்னர் சடலத்தை எடுத்து வந்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாயனூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே காட்டுப்பகுதியில் கொட்டி கிடக்கும் மருத்துவ கழிவுகளால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள்
காவல்துறையினருக்கு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதி ஒன்றில் குவியல் குவியலாக மாத்திரைகள், ஊசிகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் இந்த இடத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டியது யார் என்பது குறித்து சோதனை செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இது மருத்துவ கழிவா அல்லது போதைக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசிகளா என பொதுமக்களிடையே கேள்வி எழும்பி உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.